Hi all, welcome to Minus Terrace Garden. ஸோ நிறைய பேர் வந்து என்னுடைய மாடி தோட்டத்துடைய ஃபுல் டூர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னையுடைய வீடியோவில் வந்து என்னுடைய மாடி தோட்டத்துடைய ஒரு குட்டி டூர் காமிக்க போகிறேன். ஸோ என்னுடைய மாடி தோட்டம் வச்சு ஒரு 1.5 வருஷம் ஆகுது. அண்ட் நான் மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட் பிளான்ட்ஸ் தான் வளர்த்துட்ருக்கேன். அண்ட் எல்லாமே க்ரோ பேக் அண்ட் குட்டி ட்ரம்மில் தான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி. இது வந்து ஒயிட் லாங் மல்பெரி, திகட்ட இனிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து வாட்டர் ஆப்பிள். இது வந்து ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள். என்ன வெரைட்டின்னு எக்ஸாக்ட்லி தெரியாது, ஆனால் பழம் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போவும் பாருங்கள், குட்டி குட்டியாக கொஞ்சம் காய்கள் வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்கா குவாவா. இது உள்ள ஃப்ளெஷ் வந்து ரெட் கலரில் இருக்கும். நல்ல பழுத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற கிரிக்கெட் பால் சப்போட்டா. இது வந்து ஒரு சூப்பர் பிளான்ட். நிறைய கொத்து கொத்தாக காய் தரும். நிறைய பாருங்கள் காய்கள் நிற்கிது. அண்ட் பழம் வந்து பரவாயில்லாமல் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் நாவல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கொத்துங்க அங்கங்கன்னு தெரியுது. அண்ட் ஒரு பழம் வந்து பார்த்திங்கன்னா கீழே பழுத்தம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல, பழுக்க ரெடி ஆகிட்டுருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து வெள்ளை நாவல். இது வந்து இதுக்கு முன்னாடியும் காய் தந்திருக்கு. பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இந்த டைம் நிறைய கொத்து கொத்தாக பூ வந்திருக்கு. ஆனால் மழைனால எத்தனை காய் பிடிக்கும் அப்படின்னு எக்ஸாக்ட்லி தெரியல. வரும் நாட்களில் அதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இருக்கிற வந்து அலகாபாதி ஒயிட் சஃபேதா கொய்யா. இது வந்து ஒரு எக்ஸலண்ட் வெரைட்டி. மாடி தோட்டத்துக்கு சூப்பரான ஒரு வெரைட்டி. அண்ட் இது பழம் பழுத்த பிறகு ஒன் ஆஃப் த டேஸ்டியஸ்ட் ஃப்ரூட்டு இந்த ஃப்ரூட்டை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து இருக்கிற பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள். இது வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு காய் தந்தது. இப்போ மறுபடியும் மெதுவாக இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வரும் நாட்களில் காய் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்வீட் கேட்டிமான். இது வந்து நான் வாங்கிட்டு வரதுலேருந்து அப்படியே தான் இருந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் திருப்ப விட்டுது. இது வரைக்கும் பூ எதுவும் வரல. ஸோ வரும் நாட்களில் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிய வரும். நெக்ஸ்ட் இருக்கிற வந்து வேரிகேட்டட் கொய்யா. இது வந்து பழம் வந்து குட்டியாக உருண்டையாக இருக்கும். அண்ட் உள்ளே வந்து ஃப்ளஷ் வந்து பிங்க் கலரில் இருக்கும். பழுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இலையே பார்க்க அந்த டெக்கரேட்டிவ் பிளான் மாதிரி ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பூனே ரெட் அத்தி. இது ஒரு வெரி டேஸ்டி வெரைட்டி. ஆனால் குருவிங்க வந்து ஒரு பழம் கூட எங்களுக்கு தரவே இல்லை. லாஸ்ட் ஒரு வருஷமாக ஒரு பழமும் கிடைக்கல. இது வந்து பாரி ஒன் சாத்துக்குடி. இது வந்து ஃபஸ்ட் டைம் 1.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து மெதுவாக பூ தந்து காய் பிடிச்சிருக்கு. ஒரு 3 காய் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணல. பார்ப்போம், இது வந்து பிறகு தான் தெரிய வர எப்படி இருக்குன்னு. அப்புறம் இருக்கிறது வந்து களப்பாடி மாங்காய். இது வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து பெருசாகிட்டே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இலை எல்லாம் வந்து அந்த டிப்ஸ் எல்லாம் கருத்துட்டே இருக்குது. வர்ற திழுப்பு எல்லாமே உடஞ்சி போயிட்டுருக்குது. என்ன இஷ்யூன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து தாய்மூசா குட்டை பனானா. இது வந்து சூப்பராக செடி வளர்ந்துட்டுருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் குட்டியாக ஒரு கண்ணும் விட்டுருக்கு. ஸோ இதில் வந்து கொலை வருமா இல்லையான்னு சொல்லிட்டு வரும் நாட்களில் ஷார்ட்ஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் ஃப்ளார்ஸ் அண்ட் கொஞ்சம் வந்து காய்கறிகள் 1-2 மட்டும் அங்கங்கன்னு நான் வச்சுருக்கேன். அப்புறம் இருக்க வந்து வியட்நாம் சாத்துக்குடி. இது வந்து ஒரு சூப்பர் வெரைட்டி. பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து 3 பழம் இதோட இதில் கிடச்சிது. இப்போ மறுபடியும் குட்டியாக ஒரு பழம் பிடிச்சிருக்கு. டெரஸ் கார்டனுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி இது. அப்புறம் இருக்கிற மறுபடியும் ஒரு நாவல். இதுவும் ஒரு கருப்பு நாவல் தான். இப்போ நாவல் சீசனுன்னு நினைக்கிறேன். எல்லா நாவல் செடியிலையும் எங்கள் வீட்டில் வந்து நிறைய பூ பூத்து காய் மெதுவாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் இது டேஸ்ட் பண்ணல. இது ஜம்போ நாவல்னு சொன்னாங்க. பாப்பா இது வந்த பிறகு தெரிய வரும். இது 2வது அத்தி செடி. இதுவும் அதே மாதிரி தான். பழம் சூப்பராக இருக்கும். ஆனால் கடந்த ஒரு 6-7 மாதமாக எங்களுக்கு ஒரு பழமும் கிடைக்காத மாதிரி குருவி எல்லாத்தையும் கொண்டு போயிடும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இருக்கிற பார்த்திங்கன்னா இது வந்து அந்த க்ரௌன்லேருந்து வளர்த்த பைனாப்பிள். இது காய் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே வச்சுருக்கேன். ஆனால் பாப்போம், வந்துன்னா அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இது வந்து பன்னீர் கிரேப்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேடுக்காகவும் அந்த பழத்துடைய அழகுக்காண்டியும் வச்சுருக்கேன். இந்த பன்னீர் கிரேப்ஸ் வந்து புளிக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நல்ல இனிப்பாக இருக்கும் எப்போன்னா நல்லா பழுத்த பிறகு. ஸோ பழத்தை நல்லா பழுக்க விட்டு அதுக்கு பிறகு பறிங்க. கண்டிப்பாக பன்னீர் கிரேப்ஸ் நம்ம வீட்டில் வளர்க்குறதும் டேஸ்ட்டாக வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டல்லேரி வாட்டர் ஆப்பிள். இது ஒரு 50 லிட்டர் ட்ரம்ஸில் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து அதில் குட்டியாக காய் வந்திருக்கு. கவருக்குள்ளே ஒரு 3 காய் இருக்குது. ஷார்ட்ஸ்லேயே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்கமிங் ஷார்ட்ஸில் வந்து நான் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் வந்து கரும்பு வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் பிளான்ட். ரொம்ப நல்ல ஒரு வெரைட்டி. நிறைய காய் தருது. ஆனால் அநியாயத்துக்கு பெரிய பெரிய முள்ளாக இருந்த மாதிரி இருக்குது. தென் அப்புறம் அங்கங்கன்னு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி, மிளகா மாதிரி. அப்புறம் இது வந்து இன்னொரு லெமன் பிளான்ட். இது வந்து சூப்பர் பிளான்ட். இதில் வந்து முள்ளே கிடையாது. ஆனால் காய் வந்து ரொம்ப கம்மியாக தந்துட்டுருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது இஸ்ரேலி ஆரஞ்சு. எனக்கு வந்து சுத்தமாக இந்த பிளான்ட்டில் ஒரு உடன்பாடு இல்லை. ஆனால் வாங்கிட்டேன் அப்படின்னு வளர்த்துட்ருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து இது அந்த குட்டி பேர் பிளான்ட். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் காய்கள் வந்தது, இந்த டைம் பூ மேலே பூ பூத்துட்ருக்கு. ஆனால் காய் வந்து கடந்த ஒரு 7-8 மாதமாக பார்க்கவே இல்லை. இது வந்து பெரிய பேர் பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நிறைய தந்துட்டுருக்கு. இதோடைய காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொஞ்சம் எல்லோ ஷேடில் வந்தப்புறம் எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பழம் இது. இந்த கார்னரை வந்து நான் ட்ராகன் ஃப்ரூட் காண்டியே வச்சுருக்கேன். இது வரைக்கும் காய் வரல. இது புதுசாக நான் போட்ட செட்டப், ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இந்த பக்கம் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்து இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப டல்லாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் பிரைட் ஆகிற மாதிரி இருக்குது. தென் அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லிப்பூ வச்சுருக்கேன். இப்போ மல்லிப்பூ எல்லாமே தீந்துடுச்சுது. இனி மறுபடியும் பூக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்படோஸ் செரி. டெரஸ் கார்டனுக்கு எனக்கு பர்சனலி பிடிக்கல, காய் பெருசாக வரல. அடுத்தது வந்து இது இன்னொரு களப்பாடி மரம். இது வந்து சூப்பரான ஒரு பிளான்ட் பாருங்கள், குட்டி மரம் தான். ஆனால் காய்கள் வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய கிடச்சி இந்த டைமும் கொஞ்சம் காய்ச்சிருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லோங்கன். செடியை மொத்தமாக மொட்டை அடித்த மாதிரி அங்கங்கே கரம்பி வச்சுருக்காங்க. ஆனால் செடி நல்லா வந்துட்டுருக்கு. இது வந்து ஸ்ட்ராபெரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா செடி நல்லா வளருது, ஆனால் பூ வரல. இது தாய்வான் பிங்குவாவா. இது குட்டி வெரைட்டி, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் இது வந்து பாகுவா பொமக்ரானட்ஸ். பழம் வந்து நல்லா ரெட்டாக சூப்பராக நல்லா சின்ன சைஸில் தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இது ஒரு கஸ்டர்ட் ஆப்பிள் பிளான்ட். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பூ வந்துகிட்டே இருக்குது. இது வந்து லாங் மல்பெரி. ரொம்ப இனிப்பு, எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கல, ரொம்ப ஓவர் இனிப்பாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய குட்டி மாடி தோட்டம். மேக்ஸிமம் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச் க்ரோ பேக் அண்ட் வந்து 50 லிட்டர் ட்ரம்மில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அண்ட் வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.